மாவட்டங்கள் வரிசையில் கோவை மாவட்டத்தை பார்த்தோம். இன்றைய பதிவில் திருவாரூர் மாவட்டம். இதில் திருவாரூர் மாவட்டத்தை பற்றி சொல்வதற்கு பதிலாக திருவாரூர் கோயிலை பற்றி சொன்னால் மிகவும் நன்றாக இருக்கும் என்றும் பல புதிய விஷயங்களை பலரும் தெரிந்து கொள்வார்கள் என்பதற்காகவும் இன்றைய பதிவு நாளைய பதிவு ஆக 2 பதிவுகளிலும் திருவாரூர் கோவிலை பற்றி பார்க்கலாம். ஒரு முறை இந்திரனுக்கு அசுரர்களால் ஆபத்து ஏற்பட்டது. அதை முசுகுந்த சக்கரவர்த்தி என்பவரின் உதவியுடன் இந்திரன் சமாளித்தான். அதற்கு கைமாறாக முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் என்ன வேண்டும் என கேட்க திருமால் தன் நெஞ்சில் வைத்து பூஜித்த விடங்கலிங்கத்தை கேட்டார். தேவர்கள் மட்டுமே பூஜிக்கத்தக்க அந்த லிங்கத்தை ஒரு மானுடனுக்கு தருவதற்கு இந்திரனுக்கு மனம் வரவில்லை. தேவசிற்பியான மயனை வரவழைத்து தான் வைத்திருப்பதைப் போலவே 6 லிங்கங்களை செய்து அவற்றை கொடுத்தான். முசுகுந்தன் அவை போலியானவை, அதாவது தப்பானவை என்பதை கண்டுபிடித்து விட்டார். வேறு வழியின்றி இந்திரன் நிஜலிங்கத்துடன் மயன் செய்த லிங்கங்களையும் முசுகுந்தனிடம் கொடுத்து விட்டார். அவற்றில் நிஜலிங்கமே திருவாரூரில் உள்ளது. மற்ற லிங்கங்கள் சுற்றியுள்ள கோயில்களில் உள்ளன. இவை சப்தவிட தலங்கள் என்று சொல்லப்படுகின்றன. சப்தம் என்றால் 7. திருவாரூரில் வீதி விடங்கள், திருநள்ளாறில் நகர விடங்கள், நாகப்பட்டினத்தில் சுந்தர விடங்கர், திருக்குவளையில் அவனி விடங்கர், திருவாய்மூரில் நீல விடங்கர், வேதாரண்யத்தில் புவனி விடங்கர், திருக்காரவாசலில் ஆதி விடங்கர் என்ற பெயர்களில் இந்த 7 லிங்கங்கள் அழைக்கப்படுகின்றன. இந்த லிங்கங்கள் கையடக்கத்தில், அதாவது கைக்குள்ளே அடக்கிக் கொள்ளலாம், அந்தளவு சிறியதாக இருக்கும். இந்த சப்தவிடத்தலங்கள் உள்ள கோயில்களில் சுவாமியை தியாகராஜர் என்று அழைப்பார். சதயகுப்தன் என்ற அசுரன் தேவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தான். இவனை சனி தோஷம் பிடித்தது. எனவே நவகிரகங்களை எதிர்த்து போரிட்டான். பயந்து போன நவகிரகங்கள் திருவாரூர் சிவனிடம் முறையிட்டனர். சிவன் என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது என்ற நிபந்தனையின்படி நவகிரகங்களை எல்லாம் காப்பாற்றினார். எனவே நவகிரக